நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 20/8/2024 ஆவணி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரதமி திதி இரவு 8:33 வரை, பின்பு தேய்பிறை துதிகை. சதய நட்சத்திரம் பின்னிரவு 3:09 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சனி சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் 2இல் குரு சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உண்டு. தொழிலுக்காக புதிய நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் சந்திரன் 10இல் இருப்பதாலும் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது ஏற்படும். தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பதாலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து ஏற்றமிகுந்த பலன்கள் கிடைக்கும். கடந்த 2 நாட்களாக தாமதமாகி வந்த பண வரவுகள் இன்றைய நாளில் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் குறைவது மட்டுமில்லாமல் மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பது
சிறப்பான அமைப்பு என்றாலும், அதாவது பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8இல் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு நிலையானது இருக்கும் என்றாலும், தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. குறிப்பாக பிறரிடம் பேசுவதை தவிர்ப்பது மிக மிக உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். குறிப்பாக உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு செயல்பட்டுவிட்டு முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவுவதால் நீங்கள் விரும்பிய மாற்றத்தை பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் குறையும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் மற்றவர்கள் உங்கள் மீது பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சூரியன் சேர்க்கப்பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் சந்திரனானவர் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனையெல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்லது ஒரு நிலையானது வீட்டில் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படும். மனைவி பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெளியூர் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் ஒரு நல்ல அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது
ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். விரும்பிய பயணங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சனி சந்திரன் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவுகளையும் உதவிகளையும் பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுத்த பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சனி, 8ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு தற்போது இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனையெல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் தற்போது குறைந்து குடும்பத்தில் பண வரவுகள் சிறப்பாக இருந்து மன நிம்மதி உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகி மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகி ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் 6இல் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் சந்திரன் 12இல் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் ரீதியாக நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.